என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த அஸ்ட்ரோ டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆசாபாசங்கள், உலக ஆசைகள், இது எல்லாமே மனிதனாக பிறந்த நாம் எல்லாருக்குமே உண்டு. இந்த ஆசைகளும் இந்த எண்ணங்களும் நமக்கு இல்லை அப்படின்னா நாம் இந்த ஜனனத்தில் பிறவி எடுத்ததில் அர்த்தம் இல்லை. இந்த விஷயங்கள் மட்டுமே நம்மை தீர்மானிக்கிறதா அப்படின்னா அது மட்டும் தீர்மானிப்பதில்லை. பொதுவாக சொல்லணும்னா, ராகு திசை 18 ஆண்டுகள், கேது திசை 7 ஆண்டுகள். ராகுவிற்கும் கேதுவிற்குமான இடைவெளியே இவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஆனால் ராகுவை கண்டால் ஓடுறோம், கேதுவை கண்டா அதை விட ஓடுறோம், தடுமாடுறோம். சில நேரங்களில் இந்த ராகு திசை காலங்களில் ஒருத்தரை பெரிய கோபுரத்தில் உயர்த்திடுது அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்கோம். அது ராகுவோட வேலையும் கூட, ராகு பகவான் செய்யக்கூடிய சில சூட்சமமான விஷயங்களும் கூட. இந்த ராகு பகவான் ஒரு சில விஷயங்களை சரியாக செய்கிறாரா தவறாக செய்கிறாரா அப்படிங்கிறது கூட, அந்த திசா புத்திகள் ஒரு நல்ல பணத்தை தரக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னா நிறைய ஆசைகளை கொடுக்குது. அது கொஞ்ச நஞ்ச ஆசை இல்லை, அளவு கடந்த ஆசைகள். நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய சேவிங் பண்ணணும், இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும். அப்போ நிறைய 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 நிறையன்னா எப்போ சம்பாதிக்க முடியும்? நிறைய நிறைய நிறையன்னா எப்போ சம்பாதிக்க முடியும்? அதுக்கு ஒரு கால நிர்ணயம் இருக்குல்ல. நிறைய சம்பாதிக்க முடியுமா? அப்போ பணம் நிறைய வேணுமே, எல்லாரையும் விட பெரிய பணக்காரன் ஆகணுமே, பெரிய கோடீஸ்வரன் ஆகணுமே. இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கிற போது நிறைய பணம் தேவைப்படுகிறது அல்லவா? அப்போ உடம்புல ஒரு விதமான ஆசை ஏற்படுகிறது. அதற்கான காரணத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த பணத்தாசை, சொத்தாசை என்பதை கொடுக்கக்கூடியதில் மிகப்பெரிய வல்லவர் இந்த ராகு பகவான். ஒரு போதை, பெண்ணாசை, மண்ணாசை, இந்த ரெண்டையுமே தரக்கூடியதிலே வல்லவர் தான். அப்படிப்பட்ட ராகு பகவானுடைய திசா புத்தி காலங்களில் நாம் அதற்காக மெனக்கெடுகிறோம். சரி, அது சரியான வழிகளை தருகிறாரா? அவர் ஒரு நிழல் கிரகம், ஒரு மாயை, ஒரு வித்தியாசமான தோற்றம். அப்போ மாயமான தோற்றத்தை ஏற்படுத்துகிற போது நாம் வித்தியாசமாக எதையாவது செய்ய வேணும்னு நினச்சி போய் மாட்டிக்கிறோம், சிக்கலில் மாட்டிக்கிறோம், சிரமத்தில் மாட்டிக்கிறோம், பிரச்சனையை சந்திக்கிறோம். உண்மைதானே? இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இவ்வளோ ஒரு சிக்கல்களை தாண்டி வரணுமே அப்படிங்கன்னா சம்பாதிக்கணுமே. அப்போது இல்லீகல் பிஸ்னஸில் கூட ஒரு மனிதன் அடிமையாகிறார். இந்த ராகுவோட ராகுவோட திசாபுத்தி இல்லை. குறுக்கு வழியில், அழகாக சொல்லுவாங்க, குறுக்கு வழியில் முன்னேறணும் அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பான தொழிலை செய்கிறார்கள். அவள் சீக்கிரம் பணக்காரன் ஆக்க முடியும்ல, அந்த எண்ணத்தில் போகிறாங்கல்ல. அப்படி போய் சிலர் தேவையற்ற சிக்கல்களில் மாட்டி சின்ன பின்னமானவர்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கு காரக கிரகமாக ராகு பகவானும் பயணிக்கிறார். இந்த ராகு பகவான் ஒரு காலத்தில் பெரிய சொத்தை சேர்த்து வச்சுருந்தாருங்க, பெரிய பணம் வச்சுருந்தார். 10 வருஷத்தில் கெடுக்கெடுக்கணும்னு வளர்ந்தார். அப்புறம் ஒரு 4 வருஷத்தில் எல்லாமே போச்சுங்க, கேள்விப்பட்டிருக்கோம்ல. அதற்கு காரக கிரகமாக ராகு இருப்பார். சரி, இந்த ராகு திசைகளில் பலமான யோகத்தை தர்றாரு, பலமாக சம்பாதிக்க முடியுது, பலமான சம்பாத்தியங்கள் நமக்கு கிடைக்குது. அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பலமான யோகத்தில் நமக்கு சம்பாத்தியம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக
ஆட்டம் போட்டோம், தவறான வழியில் சம்பாதிக்க ஆரம்பித்தோம், இல்லீகலான விஷயங்களை செஞ்சோம், சட்டத்துக்கு புறம்பான வேலைகளில் ஈடுபட்டோம் அப்படின்னா அதே ராகு பகவான் எந்த அளவிற்கு ஆசையை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு நம்மளை உள்ளேயும் கொண்டு வச்சுப்பார். அப்போ அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு முக்கியம் இல்லை, இந்த விஷயமும் முக்கியம் இல்லை. நம்ம நல்லா போயிட்டுருக்கோம், தொழில் சரியாக போய்கிட்டு இருக்கு, தேவையற்ற ஆசை, தேவையற்ற இல்லீகல் பிஸ்னஸ், கவர்மெண்ட்டுக்கு சட்டத்துக்கு விரோதமான பிஸ்னஸ், அந்த மாதிரி தொழிலை பண்ணாமல் நேர்மையாக பண்ணோன்னா நாம் சம்பாதித்த ராகு திசையில் சம்பாதிக்கப்பட்ட பணங்கள் அப்படியே நிற்கும், பிரச்சனைகள் இருக்காது, எந்த பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டாத நிலைப்பாட்டை கொடுத்துருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கோபுரம் போல் உயர்ந்த ஆசையை கொடுத்து சிக்கலை கொடுத்து சின்னாபனமாக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுத்துட்டு வர்றார். ஆனால் அவர் நல்ல இடத்துல சுபத்தன்மையோட சுபக்கரத்துடைய பார்வையில் சேர்க்கையில் அமர்ந்திருந்தால் தவறான வழியில் போகாமல் நேர்மையான வழியில் போய் சம்பாதிச்சாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி எட்டுவாங்க. சரி, அப்போ கேது பகவானை பற்றி என்ன சார் சொல்ல போகிறீங்க? கேது பக்கண்டா பயமாக இருக்கேன், இந்த 7 வருஷத்துலேயே அப்படியே கட்டி போட்டுறாரே உருட்டி, பயமாக இருக்கு. கேதுவனுடைய தன்மை என்ன? நிராயுதபாணி, எந்த ஆசையும் இல்லாதவர், சாமியார் இல்லையா? கேதுவனுடைய தன்மை ஞானி, ஞானத்தை உணர்ந்தவர், ஆன்மீகத்தை பொதிக்கக்கூடியவர். பொதுவாக இந்த உலகத்திற்கு இந்த மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியவர் தான் கேது. இந்த கேது பகவான் எந்த கட்டத்தில் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்காரா, 2ஆம் இடத்துல இருக்காரா, 7ஆம் இடத்துல இருக்காரா, 10ஆம் இடத்துல இருக்காராங்கிறதுல அவர் செய்யக்கூடிய பணி என்பது ஆன்மீக பணியாக இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா வாக்கு மூலமாக, உன் வார்த்தைகள் மூலமாக நீ சம்பாதிக்க முடியும். 10ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா உன் தொழிலே ஆன்மீக பணியாக இருக்கலாம். 5ஆம் இடத்துல கேது இருக்கார் சுபக்கிர பார்வைனா ஒரு கோவில் கட்டி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அங்கே பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தலாம். நல்ல இடத்துல கேது உட்கார்ந்து குரு சேர்க்க குரு பார்வை பெற்று பலமாகி விட்டால் அவர் பெரிய ஆசிரமங்கள் கட்டுவார். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், அவர் நீதிபதியாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஞானியிடம் ஒரு மகானிடம் ஆசீர்வாதம் அங்கே வர்றாங்களா இல்லையா? அவர் தானே கேது. அப்போ ஞானத்தை பெற்றவன் கேது தானே, அப்போ எல்லாவற்றுக்கும் பெரியவன் கேது தானே. அப்போது ஞானியாக, உலக பரம்பொருளாக, இறைவனோடு கலந்தவனாக இருக்கக்கூடியவன் தான் அங்கே கேது. அப்போ இந்த கேது பகவானை பணம் சம்பாதிக்க பயன்படுத்துகிற போது, தவறான வழிக்காக பயன்படுத்துகிற போது, தவறான பிரச்சனைகளை கொண்டு வருகிற போது, நாம் மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு, இந்த உலகத்துக்கு தீங்கு விளைக்கக்கூடிய செயலை செய்கிற போது கட்டி போட்டுருமா இல்லையா? அதான் கேது கட்டி போட்டார் என்னை அவர் திசையிலே சொல்லுவார். பக்குவப்படுத்துகிறார். ஒரு மனிதனுக்கு பக்குவத்தை தரக்கூடிய திசாபுத்திகள் என்றால் கேது திசை. ஒரு மனிதன் படாத பாடு பட்டுட்டே சார் கேது திசையில் எல்லாத்தையும் பிடுங்கிருச்சு சார், நீ சரியில்லடா, நீ சரியாக இன்னும் பக்குவப்படுத்தப்படவில்லை, அதனால் உன்னைக்கு பிடுங்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேது திசை 7 வருஷம் தான் சார். அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சுகமான திசை வரும், சுக்கிர திசை, 20 ஆண்டுகள். இந்த கேது திசையில் நீ பக்குவப்பட்டு விட்டாய் என்றால் சுக்கிர திசையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். அந்த உபதேசத்தை, அந்த அன்பை, அந்த அரவணைப்பை, அந்த பண்பை நம்மை பக்குவப்படுத்துகிறார். ஒரு பாத்திரத்தை தட்டி 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 அழகாக கொண்டு வந்துடுவாங்க. ஒரு சிற்பத்தை, ஒரு கடவுளுடைய சிலையை, அதற்காக எவ்வளவு மெனக்கட வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக அள்ளி போட்டு பூசிட்டு போயிட முடியாதுல்ல அதை. அப்போது கேதுவுக்கும் ராகுவிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? கேதுவுக்கும் ராகுவுக்கும் உள்ள ஆண்டுகள் தான் என்ன? ரொம்ப வித்தியாசங்கள். அவருக்கு 18 ஆண்டுகள் திசை, இவருக்கு 7 ஆண்டுகள். ஆனால்
கேதுவின் ஆசி பெற்றவர்கள், கேதுவினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் சாமியார்கள் சொன்னால், அந்த மகான்களிடம் சாமியார்களிடம் எல்லா ஜீவராசிகளும், எல்லா மனிதர்களும், எல்லா அரசியல் சம்பந்தப்பட்டவர்களும் ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். ஏன்? அவர் மகான், அவர் ஞானி, அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. அவர் இடுப்பில் ஒரு கோக்கணம் கட்டிக்கிட்டால் போதும், அதுதான் அவருக்கு தேவை. எந்த பற்றுதலும் பணத்தாசையும் இல்லாமல் இந்த உலக அமைதிக்காக, இந்த மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா அந்த ஒரு ஆசிரமம் கட்டி மக்களுக்கு மத போதகர்னா இருக்கக்கூடியவங்கள மதத்தை என்ன இல்லை, ஞானத்தை, அதாவது மக்களுக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவர்கள், எல்லா ஜீவராசிகளிலும் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். ஒவ்வொரு மதத்துலேயும் மத போதகர்கள் இருப்பாங்க, அவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, பொதுவாக தான் சொல்லுவாங்க, மதத்தை போதிக்க மாட்டார்கள். எந்த மதமாக இருந்தாலும் சரி, உலகில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் மதிக்கணும், உயிர் மீது மதிப்பு இருக்கணும், யாருக்கும் கேடு செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஞான மார்க்கத்தில் உள்ளவர்களிடம் அவர்கள் காலடியில் இந்த உலகமே சமர்ப்பணம். அவர் தான் சார் கேது. நன்றி. இன்னும் நிறைய வீடியோக்களை பார்க்கலாம், அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய பதிவுகளை பார்க்கலாம். ஏன்னா வீடியோக்கள் போட்டு நிறைய நாட்கள் ஆச்சு. இப்போது அஸ்ட்ரோ டிவியில் போடுற முதல் வீடியோ இதுவாக தான் இருக்குது. ரொம்ப நாட்கள் ஆச்சு, ஆண்டுக்கணக்கில் ஆச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நன்றி.